எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இங்க ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்குனா, அது கியூபா ஃபோல்ட் பண்ணா ஆப்ஷன்ல 4 டயகிராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயகிராம்ல எந்த டயகிராம் மாதிரி வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங் டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை 6ஆ பிரிச்சு ஒவ்வொரு பக்கம் ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அதாவது 1, 2, 6, 4, 3, 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், ஏபிசிடி இருக்கும், இல்லைன்னா அட் ஆஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸும் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். இந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணும். ஸோ கியூபா மடக்கிறப்ப எப்படி வரும்? ஒரு கியூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த கியூபா மடக்கிறப்ப இந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிற 4 டயகிராம் எந்த டயகிராம் கியூப் மாதிரி வரும்? இது கரெக்டாக பொருத்தமாக வருதுன்னு கேட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி டயகிராம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல இன்னொரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்பாங்க. அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் நம்பர்ஸ்க்கு என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா? எப்பவுமே வெளியில என்ன நம்பர் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் வரும். இப்போ என்ன இருக்குது? 1 இங்க 5. அப்ப 1க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 1. அடுத்து பாருங்க, 2க்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 4. ஒரு பிளேஸ் விட்டு அடுத்த பிளேஸ் 4. ஸோ 2க்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா 4, 4க்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா 2. அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்குது? இங்க 6, 3. அப்ப 6க்கு ஒரு பிளேஸ் விட்டு அடுத்த பிளேஸ். அப்ப 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா 1க்கு ஆப்போசிட் 5ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட் 1 சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இங்க என்ன கேட்கறாங்க? கியூபா மடக்குனா எந்த மாதிரி வரும்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயகிராம் எடுத்துக்காங்க. இங்க என்ன இருக்குது? 1, 5, 6. ஸோ பாருங்க, 1க்கு ஆப்போசிட் தான் 5 வரணும். ஆனா இங்க இருக்குது பக்கத்திலேயே இருக்குது, தெரியுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்தா வராது. சரிங்களா? ஆப்போசிட்ல தான் வரும். இதுக்கு மறைஞ்சு ஆப்போசிட்ல தான் வரணும். அதே மாதிரி இந்த டயகிராம் பாருங்க, இங்க 1, 6, 4 இருக்குது. ஸோ பாருங்க, இந்த டயகிராம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வச்சுக்கோங்க, ஆப்ஷனை வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த டயகிராம் பாருங்க. இங்க என்ன இருக்குது? 2, 4, 5. ஸோ 2க்கு ஆப்போசிட் தான் 4 வரணும். ஆனா 2க்கு பக்கத்துலேயே 4 வந்திருக்கு. இந்த டயகிராம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 6, 3, 2. 6க்கு ஆப்போசிட்டா 3 வரணும். ஆனா 6க்கு பக்கத்துலேயே 3 வருது. அப்ப இந்த டயகிராம் வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டா வரும். சரிங்களா? இதுக்கு இந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணுமா இந்த மாதிரி தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.